மாடு ரேட் கேட்டவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு மாடு விற்கலைங்க. நிஜமாக விற்கிற ஐடியா இல்லை. விற்கிற மாதிரி இருந்தால் அடுத்த தடவை கண்டிப்பாக விற்கிறேன்னு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இது தப்பாக போட்டதுக்காக மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமராவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா யாரோ கேட்டிங்களாமாங்கண்ணா மாடு கண்ணு போட்டுருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி எடுத்து இந்த வீடியோ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். மாடு என்ன கண்ணு போடல, அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாகுன்னு நினைக்கிறேன். மடி விட ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 15 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஒரு 13 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி மாமா பொண்ணுக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷா ஸ்கூலுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. பெரிய பாப்பா போயிட்டா, சின்ன பாப்பா நம்மளோட வரணும்னு வந்துட்டா. நாங்கள் கிளம்பி போயாச்சு. ஃபங்க்ஷன் அங்கே முடிச்சுட்டு தங்கச்சி வீடு வர வேண்டியது இருந்துச்சு, கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. மணி ஒரு 3:30 மணி இருக்கும். அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா 1:30 மணிக்கு கிளம்பி ரிட்டன் வீடு வந்தாச்சு. அவங்க இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சாவி இங்கேன்னு கேட்டோன்னே நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது. சாவியா? காருக்குள்ளே தானேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, காருக்குள்ளே இல்லை, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், அங்கே வாருங்க இங்கே வாருங்கன்னு. வீட்டுக்குள்ளே நிஜமாக சாவி கையில் பூட்டின ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பூட்டினமா இல்லையானே ஞாபகம் இல்லாமல் போனதுங்காட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற பரபரப்பில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்பாட்ட சொன்னதுக்கு பாப்பா தான் இருந்துட்டு ஜம்முன்னு அம்மா கேமரா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னான். எனக்கு அவன் சொன்னோன்னே சூப்பர்ரா செம அப்படின்னு சொல்லிட்டு கேமரா போட ஆரம்பிச்சாச்சு. இத்தனைக்கு இவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அங்கேயே சீலை கட்டி விட்டுருந்தாங்க. அந்த வேலையும் கூட விட்டு போட்டு என் பாட்டுக்கு சாவி தொலைகிறதுக்கு வந்தாச்சு. ஃபோனை வச்சோடனே நான் அங்கேயே திட்டுறாங்க, ஏன் குழந்தைய உன்னை நம்பி சீலை கட்டி விட சொன்னால் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாவி காணணுன்னையுமே அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, கேமரா போட்டு பார்த்தங்காட்டி சாவி இவங்க வெளியே போனோன்னே செயின் கழண்டுருக்குது அப்படின்னாங்க. எப்பவுமே நான் உங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே தெரியும், அந்த செயின் மட்டும் கழண்டு போயிடும், டாலர் அப்படியே இருக்கும். அந்த டாலரு குத்தியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்காட்டி அதை சரி பண்ணியாச்சு. நான் அந்த சரி பண்ணும்போது சாவி தூக்கி சின்ன பாப்பா கையில் கொடுத்துட்டேன். அந்த மேடம் வாங்கி பின்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது சீட்டில், அந்த சீட்டுக்குள்ளே போட்டு சீட்டு தள்ளி விட்டாங்க, மூடிட்டாங்க. சாவி சீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது தெரியாமல் சாவியை காணோன்னு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சாவி கண்டுபிடிச்சாச்சு. அந்த சாவி இருந்தது தெரிஞ்சது சிசிடிவி கேமராவால் மட்டும்தான். அந்த கிளிப்பிங் போடுற பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், இந்த ரெக்கார்டு இல்லைன்னா நான் அந்த அன்னைக்கு சாவி தொலைச்சிட்டேன், எங்கேயோ கீழே விழுக்காட்டிட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்னோன்னையும் பெரிய பாப்பா பார்த்துட்டு நிற்கிறா. சின்ன பாப்பா வந்தோடனே சாவி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு அது கடைசி வரைக்கும் தெரியல. இந்த கிளிப்பிங் பார்த்தோன்னே தான் சாவி இங்கே இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி அப்போவே அவங்க அப்பாட்ட சொன்னங்காட்டி அவங்க பார்த்து எடுத்துட்டாங்க. இது சிசிடிவி ஃபுட்டேஜால் ஒரு நன்மைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 5000 ரூபா தப்பிச்சுதுன்னு வச்சுக்கலாம். பூட்டு தப்பிச்சுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 2.5 பவுனு என்னன்னு நல்லா தெரியல, அந்த செயின் மறுபடியும் தொலைச்சிட்டேன்னா மறுபடியெல்லாம் தொலைச்சிட்டேன். போன புதன்கிழமைக்கு காலையில் நம்ம கையை விட்டு போன தங்கக்குட்டி சிசிடிவி கேமராவால் ஒரு 25 மணி நேரத்திற்கு பிறகு நம்ம கையில் சேர்ந்துச்சு. அது எப்படின்னா, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க, நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துட்டு கண்ணாடியில் பார்க்குறேன் செயின் இருக்குது. ஃபங்க்ஷன் போட்டு போகிறத கழட்டி பத்திரமா உள்ளே வச்சு பூட்டிட்டு, இந்த செயின் அதை பூட்டுறதுக்கு முன்னாடியே அது இல்லை போல், எனக்கு அது தெரியல. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அவங்க மேலே மிகுந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு 19, 20, 22 வருடமாக நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எல்லளவு நான் நினைக்க மாட்டேன், சத்தியமாக நினைக்கல. அந்த அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்க்க வரைக்கும் எனக்கு தெரியல அது அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலையுமே இவ்வளோ கிளவராக வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. நிஜமாக இவங்களுக்கு இந்தளவு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த அன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்துச்சுங்க. போன புதன்கிழமை தான், இப்போ என்ன 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. புதன்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு செயின் கீழே விழுந்துருச்சு. நைட்டு 7:30 மணி வரைக்கும் எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லை. அந்த அன்றைக்கி ஃபுல் ஒர்க் இருந்துச்சு, க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாமே முடிச்சுட்டு நைட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். வெறும் கழுத்தாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு.
அப்புறமா பாப்பாட்ட போய் சொன்னதுக்கு அவங்க அப்பா போட்டும் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போக மாட்டார், ஒரு பெரிய காரியம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சரி அவங்க அப்பா போகட்டும், அப்பா போக வரைக்கும் நீங்கள் கம்முனே இருங்க, போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா எதா இருந்தாலும் ஆபத் பாண்டவனாக அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டா சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அந்த இடத்துல சும்மாவே ரசத்துக்கு உப்பு போடலினாவே டெய்லியும் வார்த்தை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சரி இது பெரிய விஷயம், இது சொல்லக்கூடாது, நம்மளே டீல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தாட்டி விட்டு போட்டு அதுக்கப்புறமா தேட ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஏன்னா காலையில் பார்த்த மெமரி மைண்ட் இருக்குது, வீட்டுக்கு வந்தோடனே இருக்குது, நம்ம அங்கே தொலைக்கல ஃபங்க்ஷனில் தொலைக்கல அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா தேடலாம். காடு 4 ஏக்கராவும் அளக்கிறதாச்சு எந்நேரமு டேப் ஒன்று தான் கையில் இல்லை. இங்கே நடக்க வேலை நடக்குதோ இல்லையோ காடு மட்டும் நடந்து காலத்தை எனத்துக்காகுன்னு தெரியல. அந்த மாதிரி காலையில் அவங்க நல்லா நோட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்கள கேட்குறேன். நீங்கள் மசல்பில் காடு போனீங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்கன்னு 1008 கதை சொல்கிறாங்க. சாமி பயங்கரம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க மேலே சந்தேகம் வர்றதுக்கான காரணம் ஒரு ஃபோன் ஒன்று தொலைஞ்சிருந்ததுங்க. அது அவங்ககிட்ட கேட்டதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே பழி சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, இவங்க நம்மக்கிட்ட வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சத்தியமாக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தைங்கூட எந்த வித தப்பான விஷயத்தையும், அதாவது என்ன நீ திருடிட்ட, நீ எடுத்துட்ட, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அவங்க தான் தப்பாக நினச்சிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நம்ம பொருள் கிடச்சா மட்டும் போதுங்கிற மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு. அவங்க அப்பா தாட்டி விட்டாச்சு, நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான் சின்ன பாப்பா தான் சொன்னேன், அம்மா கேமரா போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அந்த பாப்பாவுக்கு இப்படித்தான் மனசு இப்படி வருதுன்னே தெரில. நைட்டு ஒரு 8 மணிக்கு உட்காந்தோம், ஒரு 2 மணி நேரம் அலசி ஆராய்ஞ்சதில் ஒரு கிளிப்பிங் பிடிச்சோம். அந்த கிளிப்பிங் பிடிச்சதில் ஒரு இது என்னென்னா கண்டுபிடிச்சாச்சு. கேமரா வீட்டுக்குள்ளே வரும்போது இருக்குது. நான் வீட்டை விட்டு சாரி மாற்றிட்டு வெளியே போகும்போதே செயின் இல்லை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அந்த அன்னைக்கு வீடு சுத்தம் பண்ணதுனால செயின் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. செயின் வெளியே தான் போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. அவங்க ரொம்ப கிளவராக கேமரா இல்லாத ஆங்கிளாக பார்த்து அதை எடுத்து அவங்க பத்திரப்படுத்திட்டாங்க ஒரு 8-9 மணிக்குள்ளேயே. அது நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. காலையில் 9 மணிக்கே அது அவங்கக்கிட்ட அவங்க வசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. அப்புறம் நைட்டு கூப்பிடக்கூடாதுன்னு விட்டாச்சு. இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, ஏங்க இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல தான் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த கேமராவில் விசிபிள் பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க நடக்கிறத வச்சே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி. என் நங்கையாங்க கூட சொன்னாங்க, அவன் ஆய்க்கு வந்துட்டு நடக்க தெரியாத மாதிரி நடக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நடந்தங்காட்டி எனக்கு இது ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே கேமரா பேக் சைடு போய் நிஜமாலுமே இந்தளவுக்கு கிளவராக யோசிக்கவே முடியாது நான் நினைக்கிறேன். பேக் சைடில் போய் அதை சேஃப்டி பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா வேலையும் அந்த அன்றைக்கி ஒரு 4:30-5 மணி வரைக்கும் அவங்க நம்மளோட இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் அவ்வளோதான். நான் காட்டுக்குள்ளே தான் விழுந்துருச்சுன்னு நினச்சேன் அந்த கிளிப்பிங் பார்க்க வரைக்கும். அந்த கிளிப்பிங் பார்த்ததுக்கப்புறம் தான் இது இவங்ககிட்ட தான் இருக்கிறக்கான வாய்ப்புகள் 100%, 99% சரிங்களா. அந்த 1% காட்டுக்குள்ளே விழுந்துருக்குன்னு என் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது கடைசி வரைக்குமே இருந்து. அப்புறம் கடைசியில் காரங்காத்தால் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னங்காட்டி, இல்லைங்க நீங்கள் அங்கே போனீங்க இங்கே போனீங்க அப்படிங்க இப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இப்படி சொல்லிச்சு, ஏங்க போலீஸ் வருவாங்க, வந்தால் இது பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொன்னங்காட்டி அவங்க வந்துட்டாங்க. நம்மளோடையே தேடுறாங்க. அவங்க சைடில் என்னமோ கோவப்படுற மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொலைச்சவ பொருள் நான் காமாக கேட்குறேன். அவங்க அப்படி கேட்காட்டி எனக்கு கோவம் வந்துருச்சு. நானும் சுறுசுறுன்னு 2 திட்டு மட்டும் அந்த திட்டுனா திட்டுற மாதிரியெல்லாம் இல்லை, பொருள் காணாமல் போச்சு, என்னை அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். கடைசி வரைக்கும் நீ திருடிட்ட, நீ எடுத்துட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் அவங்கனால ரொம்ப என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணியிருக்கேன். அவங்கள வச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அத்தைக்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே. நம்ம அவங்க பேர் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மற்ற இதனால அவங்களுக்கு டேமேஜ் ஆகலாம். அது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அது எதுவுமே சொல்ல.
அவங்க மூலமாக நான் என்ஜாய்மெண்ட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க போனது ரொம்ப வருத்தம். அவங்க செயின் எடுத்து கொடுத்தோன்னையும் டீயை வச்சு கொடுத்து தாட்டி விட்டு போயிட்டு வர்றேங்கிறாங்க. எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே பக்கு பக்கு பக்குங்குதுச்சே, போராளே பொண்ணு தாய் அந்த மாதிரி தான் எனக்கு பாட்டு. நிஜமாக அவங்க ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கடைசியாக இனி நம்மளை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. செம நல்ல மரியாதையாக நடந்துப்பாங்க, எல்லாமே நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பரவாயில்ல, அவங்க போயிட்டாங்களேன்னு நிஜமாலுமே எனக்கு இன்றைக்கி காலையில் வரைக்குமே ஒரே மன உளைச்சல்லையே தான் இருந்தேன். அவங்க அப்பாட்ட சொன்னேன், ஆட கம்முன்னு விடு, நீ வேணா இன்னொரு 5 ஒன்று சேர்த்து கொண்டே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இவங்க கிண்டலுக்கு. அப்புறம் என்ன, இப்படி தான் நடந்துச்சு. அந்த கிளிப்பிங் பார்த்ததுக்கப்புறமா கண்டுபிடிச்சாச்சு அது அவங்க தான் எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கையிலேருந்து வாங்கியாச்சுங்க. பவுன் சேஃபாக தான் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன் அது என்னன்னு சொல்லிவிட்டு, எந்த செயின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் என்ன, சிசிடிவி கேமராவால் ஒரு 3-4 லட்சம் கிடச்சிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக அதெல்லாம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. நிஜமாலுமே அது வந்து கிளவராக செம்மையாக அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது நிஜமாக இவங்க எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு திறமை இருக்குதான்னு நினைக்கும் போது நான் ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, சாமியே வந்து சொன்னாலும் இல்லை சாமி பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என் கண்ணால் பார்த்து நானாக முடிவு பண்ணுற வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி நான் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கை வீணாக போனதின் காரணமாக அவர்களும் சென்று விட்டார்கள். அப்புறம் என்ன, அவ்வளோதான். தேங்க்யூ.